ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடை அடைக்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்டாக் வீடியோவும் நம்ம போட்டுட்டோம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன் இருக்குது. ஸோ அதையும் எதுக்கு விட்டுட்டு போவானேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேறு ஞாயிற்றுக்கிழமை ஸ்டாக் வீடியோ அந்த அக்சசரிஸ்க்குன்னு எதுவும் வீடியோ போடல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டதே இருக்குது. ஸோ அதனால நேற்று போட்டதே நீங்கள் பார்த்துக்கோங்க, அக்சசரி சம்மந்தமாக உள்ள மொபைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் நோட் 10 ப்ளஸ்ஸு மொபைல் சூப்பராக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,500 சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ்ஸு 10,500. காரணம் என்னென்னா இந்த இடத்துல கிளாஸ் புரோக்கனாக இருக்குது. ஸோ கிளாஸ் புரோக்கன் மட்டும்தான் இந்தியன் மொபைலு. 12 GB RAM, 256 GB. டபுள் கிளிக் செட் பண்ணி வச்சிருக்கடா. யார் பண்ண வேலை? அது ரிமூவ் பண்ணிக்க. அவன் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறான். அது டபுள் கிளிக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன். இது இந்த சிஸ்டம் வந்து செவுடன் குருடன் இப்படி இருப்பாங்களா, அவங்களுக்கு யூஸ் ஆகுறது. இது எப்படி ரிமூவ் பண்ணுவோம் உனக்கு தெரியாதா? சரி, இது செட்டிங்கில் பார்த்துக்கலாம். ஆனால் 256 GB ரேமு, இந்தியன் மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேசாக கிளாஸ் புரோக்கனாக இருக்குது. மற்றபடி மொபைல் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10,500. சரியா? ஏன்னா க்ளோஸ் பண்ணுறோம், நம்ம கடை அடைக்க போகிறோம். கடைசியாக ஒரு 2 ஃபோன் இருக்குது, அது மட்டும் எதுக்கு விடுவானு சொல்லி தான் திரும்பி போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து பெரிய மாடல். இது விவோ என்ன மாடல் தெரியல, 33,500 ரேட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட போயிட்டு பார்த்துருவோம். இருங்க, விவோ X90 ப்ரோ, X60 ப்ரோ, X70 ப்ரோ தாண்டி X90 ப்ரோ ஒரு பெரிய மொபைலு. ஜிபி ரேம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க, ஒரு நிமிஷம் சரிங்க. 5G மொபைல் தான் இது. 256 GB, 12 GB ரேமு, 12 GB ரேமு, 256 GB. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா X90 ப்ரோ. ஸோ 33,500, அதாவது 33,500. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வீடியோவே போட்டு முடிச்சிட்டோம். அதுவே அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். அப்லோட் ஆனோன்னே கிளம்பலான்னு சொல்லிட்டு. சரியா? நாளைக்கு சண்டே மத்தியானத்துக்கு மேலே தான் வருவோம். 2 மணிக்கு மேலே வருவோம். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. நாளை கழிச்சு பக்ரீத் பண்டிகை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நாங்கள் வர மாட்டோம். ஸோ அதனால வந்து எல்லா நண்பர் சகோதரர்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள். வேற என்னப்பா, வேற ஒன்றும் இல்லை பஸ், அவ்வளோதான் பஸ். வேற வந்து நிறைய பேர் ஏதாவது கடைசியாக ஏதாவது சொல்லுவீங்களே அப்படின்றாங்க. அதெல்லாம் இப்போல்லாம் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. நமக்கு தான் வேஸ்ட்டு டைமு. அதனால வந்து நம்ம ஆகிற வேலையை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? இதோட முடிச்சிடறேன் வீடியோவை.